வணக்கங்க. இந்த வீடியோவில் வந்து யாரெல்லாம் ட்ரோன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணும், யாரெல்லாம் வந்து பைலட் கார்டு ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பைலட் கார்டு வாங்கணும், யாரெல்லாம் வாங்க வேணாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேங்க. அதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து யூஸ் பண்ண போகிற 2 டேர்ம்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேங்க. ஒன்று வந்து ட்ரோனை வந்து கமர்ஷியல் பர்பஸுக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து நான் கமர்ஷியல் பர்பஸுக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. கமர்ஷியல் பர்பஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம ட்ரோன் வாங்கியிருப்போம், அதை வச்சு சம்பாதிக்கிறோம், அதுலேருந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கமர்ஷியல் ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நான் கமர்ஷியல் பர்பஸ் ட்ரோன் அப்படின்னா என்னன்னா, அந்த ட்ரோனை வச்சு நம்ம காசு சம்பாதிக்க மாட்டோம். நம்மளோட பர்சனல் யூஸுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறதுக்கு இல்லை வந்து சும்மா ஒரு ஹாபிக்கு ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து நான் கமர்ஷியல் பர்பஸ் ஆகிடுங்க. இப்போ கரண்ட்டாக அந்த ட்ரோன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகலை. வெறும் இன்டர்ஃபேஸ் மட்டும் மாற்றிருக்காங்க. மற்றபடி உள்ள அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கான எந்த ஆப்ஷனுமே இல்லைங்க. நான் வெறும் அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரோன் ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாருமே, யார் எந்த ட்ரோன் வச்சிருந்தாலும் அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அது நேனோ ட்ரோனாக இருந்தாலும் சரி, மைக்ரோ ட்ரோனாக இருந்தாலும் சரி. 0 to 250 கிராம்ஸ் வரது வந்து நேனோ ட்ரோன்ஸ், 250 கிராம்லேருந்து 2 கிலோக்குள்ளே வர வரைக்கும் எந்த ட்ரோன் இருந்தாலும் அது வந்து மைக்ரோ ட்ரோன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேவிக் மினி, மினி 2, மினி எஸ் இது எல்லாமே நேனோ கேட்டகரியில் வரும். அதே வந்து மேவிக் ஏர், ஏர் 2, ஏர் 2S, டிஜே ஸ்பார்க்கு, மேவிக் ஏர், மேவிக் 2 ப்ரோ, ஃபேண்டம் சீரிஸ் ட்ரோன்ஸு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ கேட்டகரியில் வரும். அந்த 2 ட்ரோனையுமே வந்து 2 கேட்டகரியில் வர டிஜே ட்ரோன்ஸ் அதுதான் ஆப்வியஸாக மோஸ்ட்டாக நிறைய பேர் வச்சிருக்க ட்ரோன்ஸ் அதுதான். அது எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ரெஜிஸ்டர்னா அந்த DIN, OAN, UIN அதெல்லாம் வந்து பண்ணி ஆகணும். அது இப்போ கரண்ட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் எல்லாம் போர்ட்டல் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த டைமில் நான் தெளிவாக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு வீடியோவாக எடுத்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாருமே பண்ணி ஆகணும். ஓகே, அடுத்து பைலட் கார்டு. பைலட் கார்டை வந்து அந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பர்மிட், அதாவது பைலட் லைசன்ஸ் மாதிரி, வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி பைக்குக்கு லைசன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி பைலட் கார்டு யார் வச்சிருக்கணும் அப்படின்னா கமர்ஷியல் பர்பஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது யாரெல்லாம் அந்த ட்ரோனை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பைலட் கார்டு மஸ்ட் கண்டிப்பாக வச்சிருக்கணும். ஆப்வியஸாக யார் யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க அப்படின்னா ட்ரோனை வந்து வாடகைக்கு விடுறவங்க, அதுக்கப்புறமா வந்து ட்ரோனை வச்சு ஈவெண்ட் வீடியோகிராஃபி, மேரேஜ் ஈவெண்ட்ஸ் அதுக்கெலாம் எடுக்கிறாங்களே அவங்களுமே வரும். நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டுக்கு விட மாட்டேன், மேரேஜ் ஈவெண்ட்ஸ்க்குலாம் நான் வீடியோ எடுத்தது கிடையாது. இருந்தாலும் நான் வந்து கமர்ஷியல் பர்பஸில் தான் வருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரோனில் எடுத்த வீடியோஸை நான் என் சேனலில், யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அது மூலமாக ஆட் ரெவன்யூ வந்து எனேபிள் பண்ணதுனால எனக்கு அதுலேருந்து காசு வந்திருக்கு. அதனால் அதுவுமே வந்து கமர்ஷியல் பர்பஸ் ஆகிடும். அப்போ நானுமே பைலட் கார்டு வச்சிருக்கணும். நான் வச்சிருக்கேன், நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்குது, அங்கே வாங்கலாம். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியோட பையிங் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து DGCA அப்ரூவ்டு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஃப்ளையிங் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன். எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி. அதே நேரத்தில் டீம்டு யூனிவர்சிட்டி மாதிரி, டீம்டுனா DGCA அப்ரூவ்டு இல்லாத ஃப்ளையிங் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன்லாம் கூட இருக்குது. அங்கே வாங்குறது சேஃபாக இல்லைன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் அதில் வாங்கினதும் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து லோக்கலில் ஃப்ளை பண்ணுறீங்க, வெறும் நம்ம உங்கள் லொக்காலிட்டிக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஃப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. பைலட் கார்டு அது வந்து கொஞ்சம் சீப்பாக முடிச்சிடும். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா நான் பண்ண டைமில் 40,000 கிட்ட ஆச்சு பைலட் கார்டு மட்டும் வாங்குறதுக்கு. இப்போ இன்னும் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது DGCA அப்ரூவ்டு கோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது நீங்கள் வந்து நார்மலாக DGCA அப்ரூவ்டு இல்லாத இது கூட இருக்குது. அங்கே எப்படின்னா வந்து பிரைஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் அங்கே உங்களுக்கு ட்ரோன்ஸ் கற்று தருவாங்க, எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு அதுவும் அங்கே கிளியர் பண்ணி பண்ணுறது இருக்குது. அந்த மாதிரி நிறையா சென்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல கூட வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக என்னால் போக முடியாது, இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு வச்சுங்கன்னா அந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் கூட போயிட்டு ஒரு பைலட் கார்டு அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு அதை நீங்கள் வச்சுக்கலாம். அது எதுக்குன்றதை நான் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். அதே நான் கமர்ஷியல் பர்பஸ், நீங்கள் வந்து ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுறீங்க, நான் வந்து என்னோட ஓன் பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் நிறைய பேர் மேவிக் மினி, மினி 2 இந்த ட்ரோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது என்ன லிங்க்குன்னே தெரியல. டாக்டர்ஸுக்கும் ட்ரோன்ஸுக்கும் கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே ட்ரோன்ஸ் பிடிக்கும், இந்த துறையை சேர்ந்தவங்களுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு கிடையாது. ஆனால் டாக்டர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சவங்க வச்சுருக்காங்க மினி 2 ட்ரோனை. அவங்களாம் பார்த்தீங்கன்னா பர்சனல் யூஸுக்காக வச்சுருப்பாங்க, எங்கேயாவது வெளியே போனால் எடுப்பாங்க, இல்லை வந்து அது அந்த ட்ரோன் குட்டியாக இருக்குது சைஸு, அது நல்லா ஃபுட்டேஜஸ்லாம் சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து லைசன்ஸ் தேவையில்லை, பைலட் கார்டு தேவையில்லை, ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பைலட் கார்டு மட்டும் நீங்கள் அதாவது நான் கமர்ஷியலுக்கு வாங்கினவங்க வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மோஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் ட்ரோன்ஸ் யார் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 99% யார் வச்சுருப்பாங்கன்னா இந்த மாதிரி ட்ரோன் ஈவெண்ட்ஸ், அதாவது மேரேஜ் ஈவெண்ட்ஸு, அப்புறமா கல்யாணத்துக்கு வீடியோ எடுக்கிறது, இல்லை அதை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு கமர்ஷியல் பர்பஸுக்கு தான் நிறைய பேர் ட்ரோன் வச்சுருப்போம். ஏன்னா ட்ரோனோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா லேக்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ட்ரோன்ஸில் வந்து யாரும் பர்சனல் யூஸுக்கு யாரும் அதிகமாக வச்சிருக்க மாட்டாங்க, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அந்த மாதிரி வச்சுருக்கவங்க. அதனால தான் நான் வந்து இத்தனை நாளாக என் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், பைலட் கார்டு வாங்குங்க, கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்.
மைக்ரோ ட்ரோனாக இருந்தாலுமே வந்து நீங்கள் நான் கமர்ஷியல் பர்பஸ் நீங்கள் வந்து பர்சனலுக்கு வந்து ஒரு மைக்ரோ கேட்டகரி ட்ரோனை கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து DGCA தரப்பில் சொன்னாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மேவிக் ஃபேண்டம், மேவிக் ஏர் 2, ஏர் 2Sலாம் கூட நீங்கள் பர்சனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிவிட்டு அதாவது லைசன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தோணும். அதாவது உங்கள் ட்ரோனை நீங்கள் கமர்ஷியல் பர்பஸுக்கு வாங்கினீங்களா இல்லை நான் கமர்ஷியல் பர்பஸ்க்கு வாங்கினீங்களா அப்படின்ட்டு யாருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்து ஒரு பெரிய தலைவலியே இருக்குது. ஏன்னா யாருக்கும் தெரிய போகிறதில்ல நீங்கள் எந்த ட்ரோனை எதுக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலேயே வந்து நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காங்க ட்ரோன்ஸை. அதனால் ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம்ன்றது எதுவுமே சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கு இந்தியாவில் DJ ட்ரோன்ஸ் டேக்ஸோட வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். நேரில் எங்கே வாங்கினாலுமே உங்களுக்கு GST பில் யாரும் தரமாட்டாங்க. அது இல்லாமல் நீங்கள் அந்த ட்ரோனை எந்த பர்பஸுக்கு வாங்கினீங்க, எதுக்கு வாங்கினீங்கன்றது நீங்களாக போய் கவர்மெண்ட் கிட்ட அந்த DGCA வெப்சைட்டில் போய் சொன்னால் மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு ட்ரோன் இங்கே இந்தியாவில் இருக்குன்றதே தெரியும். இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் எந்த ட்ரோன் யார் எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது. நம்மளாக போய் வாலண்டியராக போய் DGCA வெப்சைட்டில் போயிட்டு என்ரோல் பண்ண மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ட்ரோன் ஆக்டிவாக இருக்குது இந்தியாவில் அப்படின்றதே வந்து அஃபிஷியலாக வந்து அங்கே ரெக்கார்ட் ஆகும். அதனால தான் இப்போ ஸ்ட்ரிக்டாகவே இல்லை ட்ரோன் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும். இந்தியாவில் எங்கே வேணுமோ ட்ரோன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு நீங்கள் லக் பேசிஸில் தான் வந்து இம்போர்ட் கூட ஆகுது. ட்ரோன்ஸ் எங்கே நீங்கள் ஃப்ளைட்லேருந்து எடுத்து வரீங்க அப்படின்னா அது கூட வந்து ஒரு லக் பேசிஸில் தான் இங்கே வருது. கம்பல்சரி வந்து பிடிச்சிருவாங்க, இல்லை கம்பல்சரி நமக்கு ஈஸியாக வந்துடும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அதனால் இப்போதைக்கு ட்ரோன் ரெஜிஸ்டரே பண்ணலையே GST பில் இல்லையே என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக விடுங்க. யாருக்குமே அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்கலை. அதுக்கு வந்து டைம் எடுக்கும். நம்ம கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கணும். ஸோ யாரும் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியலையே, என்ன லைசன்ஸ் தேவையா அப்படின்லாம் குழப்பிக்க வேணாம். நான் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ் வச்சிருக்கணும். நான் கமர்ஷியல்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிட்டு தான் போதும். இதுதான் வந்து இந்த வீடியோட ஃபைனலான கன்க்ளூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.